Friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சற்று முன் புதிய அறிவிப்பு. அனைத்து வங்கியிலும் தள்ளுபடி. 1 லிட்டர் ஆவின் பால் ரேஷன் அட்டைக்கு இலவசம். சோ இதே போன்ற பல திட்டங்கள், பல அறிவிப்புகள் எல்லாமே இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ உங்களுக்கு இதே போல பல திட்டங்கள், பல அறிவிப்புகள் உங்களுக்கு தேவை அப்படினா கீழ இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். நெக்ஸ்ட் நீங்க எனக்கு செய்யக்கூடிய சின்ன உதவி என்ன அப்படினா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சோ இப்போ வாங்க என்னென்ன திட்டங்கள், என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. சோ இந்த அறிவிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படின்றத கன்ஃபார்மா பார்த்தலாம். சோ இப்போ தேர்தல் அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வெளியிட்டிருக்காங்க. எல்லாமே நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காம நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க. வாங்க போகலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்மளோட எதிர்க்கட்சி தலைவரும் நம்மளோட முதலமைச்சரும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி அறிவிப்புகள்ல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அறிவிச்ச அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ரேஷன் அட்டைதாரருக்கு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட முதலமைச்சர் பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் வழங்கப்படும். எக்ஸ்ட்ரா 4 கேஸ் சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு இலவசமாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அறிவிப்புகளை வெளியிடும் போது ரீசெண்டாக நம்மளோட முதல்ல பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடிலாம் எக்கச்சக்கமான பேர் வந்து டவுட் வச்சுருந்தாங்க. என்னென்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதம் வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் ஜனவரி மாதம் வரைக்கும், ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்த கடன் எல்லாமே தள்ளுபடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடன் தள்ளுபடியில் இது வரைக்குமே எத்தனை வங்கிகள் இருக்குது, அதாவது கூட்டுறவு வங்கியில் மட்டுமே எத்தனை வங்கிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4474 வங்கிகள் இருக்குது. அந்த வங்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையுமே ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா 8 பிரிவுகள் வங்கி இருக்குது. அதாவது 8 பிரிவான கூட்டுறவு வங்கி இருக்குது. அந்த கூட்டுறவு வங்கியில் யார் யார் எவ்வளோ கடன் அடமானம் வச்சுருக்காங்க, எத்தனை சவரன் இது வரைக்கும் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் அடமானம் வச்சுருக்காங்க, அந்த லிஸ்ட் எல்லாமே இப்போ கலெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. கூட்டுறவு வங்கியிலேருந்து எல்லா கூட்டுறவு வங்கியிலும் யார் யார் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் கண்காணிக்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூட்டுறவு வங்கியில் வச்சிருந்த கடன் இந்த மாதம் இறுதிக்குள்ளே எல்லா கடனும் நிவர்த்தனையாகும், எல்லா கடனும் பூர்த்தியாகும் அப்படின்னு நம்மளோட தேர்தல் ஆணையம் வெளியிட போகிறாங்க. எலெக்ஷனுக்குள்ளே யார் யார் அறிவித்த அறிவிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ முடிவடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மாதம் 31க்குள்ளே உங்களுக்கு நீங்கள் வாங்கின கூட்டுறவு வங்கியில் வச்ச கடன் எல்லாமே தள்ளுபடி ஆகும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் அறிவிப்புகள் விட்டுருந்தாங்க. அந்த அறிவிப்புகளில் என்னென்ன அப்படின்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பாமக தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிவிப்புகள் விட்டுருந்தாங்க. 167 அறிவிப்புகள் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்னு தான் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு புதிய அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் இலவசம். அதாவது 1 லிட்டர் பால் வந்து இலவசம் அப்படின்னா ஒரு ரேஷன் அட்டைதாரருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துடலாம். ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பால் இலவசம் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. அது யார் வந்து அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மூர்த்தி அப்படின்றவர் அறிவிச்சிருக்காரு. அந்த அர்ஜுன் மூர்த்தின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக கட்சியில் வந்து பாஜக கட்சியில் வந்து இருந்தாங்க. அந்த பாஜக கட்சியில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு தீவிரமான ரஜினி ஃபேன். இப்போ ரீசெண்டாக ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு வரப்போறதா சொல்லியிருந்தாங்க. கட்சிக்கு வரும்போது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் கட்சிக்கு வரப்போறதா இல்லை அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து கட்சிக்கு வரேன்னு சொன்னபோது அவர் வந்து அந்த கட்சிக்கு போனார். அந்த கட்சிக்கு போயிட்டு கடைசியில் அவர் கட்சி அமைக்க போகிறதா இல்லை, அவர் வந்து ஆட்சி பிடிக்க போகிறதா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு தனிச்சையாக ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. தனிச்சையாக இவர் வந்து நிற்கிறதா முடிவு பண்ணிருக்காரு. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகரான அர்ஜுன் மூர்த்தி வந்து பாஜகவிலேருந்து விலகி அதுக்கப்புறம் அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இப்போது ஒரு ரேஷன் அட்டைக்கும் 1 லிட்டர் பால் வந்து இலவசமாக தரப்போகிறதா அவர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. அதாவது அவர் வந்து அறிவிப்பில் வெளியிட்டிருக்காரு, தேர்தல் அறிவிப்பாக வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்னென்ன அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருக்கான்னு கன்ஃபார்மாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தியாக தான் இருக்கும். ஸோ எல்லாரும் அறிவிக்காத ஒரு புதிய அறிவிப்பை இவர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ அந்த அறிவிப்பு சின்னதாக இருந்தாலும் கன்ஃபார்மாக அவர் புதிய அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நைட் டைமில் நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போவாங்க. அதில் பெண்களும் போவாங்க. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் வகையில் பார்த்தீங்கன்னா இலவசமாக அவங்களுக்கு வந்து பேருந்து வசதிகள் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 20,000 ரூபாய் கீழே யார் யாரெல்லாம் சம்பளம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருட்கள் பார்த்தீங்கன்னா 10% தள்ளுபடி திட்டம் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் யார், அந்த ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் தான் அந்த பர்சன். அவர் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும், அதாவது ஒரு குடும்பத்தினருக்கும்
ஒரு ரேஷன் அட்டையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேர் 4 பேர் 5 பேர் அப்படி இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரூ. 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயதானவங்க. ஸோ வயதானவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 700 வரைக்கும் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல திட்டங்கள் எல்லாமே இவர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவரோட சின்னங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரஜினி ஃபேனாக இருக்கிறதுனால ஒரு ரோபோ சின்னத்தை இவர் வந்து எடுத்திருக்காரு. அதாவது ஒரு ரோபோ சின்ன வந்து இவரோட கட்சி சின்னமாக எடுத்திருக்காரு. அந்த கட்சியில் தான் இவர் வந்து நிற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கன்ஃபார்மாக யார் யார் என்னென்ன புதிய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்மாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மறக்காமல் இதுங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கு கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.